வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பர். அதில் கேட்ட ஆப்ரேட்டிங் காஸ்டிங்லேருந்து வந்த 10 மார்க் ப்ராப்ளம் அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? கம்ப்யூட் காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ஆஃப் அ ட்ரக். எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் வெஹிக்கிள் 1 lakh கிலோமீட்டர், ஆனுவல் ரன்னிங் 15,000 கிலோமீட்டர். ஓகே, இப்போ ஒரு ட்ரக்கோட நம்ம காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர் கேல்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 1 lakh சொல்லியிருக்காங்க ட்ரக்குக்கு. ஆனுவல் ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் 15,000 சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள், ட்ரக்கோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 25 lakh. ரோட் லைசன்ஸ் ஆனுவலி 750, இன்சூரன்ஸ் ஆனுவல் 700, கரேஜ் ரெண்ட் 900, சூப்பர்விஷன் அண்ட் சேலரி 2700. இது எல்லாமே ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. டிரைவர்ஸ் வேஜஸ் பர் ஹார். ஓகே, டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 3 rupees. ஓகே, காஸ்ட் ஆஃப் ஃபியூவல் பர் லிட்டர், ஒரு லிட்டர் பெட்ரோலு 3 rupees. ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பர் கிலோமீட்டர் 1.75. ஓகே, ஒரு கிலோமீட்டருக்கு ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து 1.75. டயர் அலோகேஷன் பர் கிலோமீட்டர், இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 0.9 சொல்லிட்டாங்க. சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் அட் 5% per annum ஆன் காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள். ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5%, காஸ்ட் ஆஃப் வெஹிக்கிளில் 5% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வெஹிக்கிள் ரன் 20 kilometer per hour on an average and 1 liter of fuel gives 20 kilometer. வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 20 kilometers ரன் ஆகுது. அண்ட் ஒரு லிட்டர் ஃபியூவலுக்கு பார்த்திங்கன்னா 20 kilometers அந்த வண்டி போகுது, ட்ரக்கு. ஓகேவா, ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் 20 kilometers போகுது. இதுதான் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அண்ட் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸ்டாண்டிங்ன்றது ஃபிக்ஸடாக இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆனுவலின்றது வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் சார்ஜஸ் தான். ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள் ரன் ஆகிறதுக்காக பண்ணுற செலவு. ஓகே, அது ரன் ஆக அந்த சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு தகுந்தா போல் அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனுவல் ஸ்டாண்டர்டாக அந்த வெஹிக்கிள் ரன் ஆனாலும் சரி ரன் ஆனாலும் சரி இதை வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக பண்ண வேண்டியது. ஃபிக்ஸட் வேரியபிளை தான் இங்கே எப்படி பிரிக்கிறோன்னா ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ், ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஓகேவா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போடலாமா? ரோட் லைசன்ஸ் வரும் நமக்கு ஸ்டாண்டிங் சார்ஜஸில். ஓகே, ஸ்டாண்டிங் சார்ஜஸில் நமக்கு ரோட் லைசன்ஸ் இருக்குது பாருங்கள், ஆனுவலி, அது போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 காலம் வச்சுருக்கு. இது 15,000 கிலோமீட்டருக்கு. ஓகே, ஏன்னா ஆனுவல் ரன்னிங் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 15,000 kilometers ரன் ஆகுது. இங்கே வந்து பர் கிலோமீட்டருக்கு நம்ம வச்சுருக்கோம். நமக்கு கொஷின் என்னென்னா பர் கிலோமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் காஸ்ட்டு. அதனால் 2 காலமும் வச்சு, பிகாஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆனுவலுக்கு போட்டு அதுக்கப்புறம் பர் கிலோமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் 2 காலம் வச்சுருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் ரோடு லைசன்ஸ் பாருங்கள் 750 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 700, அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கராஜ் ரெண்ட் வந்து 900, அதுவும் வந்து 15,000 கிலோமீட்டருக்கு தான், ஸோ போட்டாச்சு. சூப்பர்விஷன் அண்ட் சேலரி, இதுவும் ஆனுவல் தான் 2,700, அதையும் போட்டுடலாம். ஓகே, மீதி எல்லாம் பர் ஹார் பர் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது ஏன்னா காஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, அந்த வெஹிக்கிளோட காஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். வெஹிக்கிளோட காஸ்ட்டு பாருங்கள் 25 lakh. அப்போ 25 lakh இன்ட்டு 5% per annum அது போட்டோன்னா 1,25,000 வருது. இது எல்லாமே 15,000 கிலோமீட்டருக்கு. நமக்கு இப்போ பர் கிலோமீட்டருக்கு வேணும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 15,000 போட்டோன்னா பர் கிலோமீட்டர் கிடைக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,30,050 வருது. டிவைடட் பை 15,000 போட்டோன்னா 8.67 வருது. இதுதான் பர் கிலோமீட்டருக்கான ஸ்டாண்டிங் சார்ஜஸ். ஓகே, இதெல்லாம் ஆனுவல்னு கொடுத்ததுனால இங்கே போட்டுட்டு இதை மட்டும் நம்ம இப்படி டிவைட் பண்ணி போட்டிருக்கலாம். இல்லைன்னா
ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கூட போடலாம். 750 divided by 15,000, 700 divided by 15,000, 900 divided by 15,000, 2,700 divided by 15,000, 1,25,000 divided by 15,000. இது மாதிரி தனித்தனியாக போட்டு பார்த்தீங்கன்னாலும் இதே 8.67 தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, இப்போ ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டிரைவர் வேஜஸ் பார்க்கலாம். டிரைவர் வேஜஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹாருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 3 ரூபா. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வெஹிக்கிள் வந்து ரன் ஆகுது பாருங்கள். த வெஹிக்கிள் ரன்ஸ் 20 கிலோமீட்டர் பர் ஹார். ஒரு மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் போகுது. அப்போ நமக்கு தேவை 1 கிலோமீட்டருக்கு தான் தேவை இல்லையா? அப்போ 3 divided by 20. ஓகே, இந்த 15,000க்கு வேணும்னா இன்ட்டு 15,000 போட்டுக்கலாம். பாருங்கள், 3 divided by 20 is 0.15. இந்த பர் கிலோமீட்டர் காலமில் போட்டாச்சு. இங்கே எல்லாமே போடுறோம் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதை இன்ட்டு 15,000 போட்டு 2,215 கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? வெறும் பர் கிலோமீட்டர் வேணும்னா இங்கே மட்டும் போட்டு நிறுத்திக்கலாம். இங்கே தேவைன்றதுனால இன்ட்டு 15,000 போட்டு இங்கே போட்டிருக்கோம். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் ஆஃப் ஃபியூவல் பர் லிட்டர். ஓகே, அது 3 ரூபா. அந்த 1 லிட்டருக்கு எவ்வளோ தூரம் அந்த வண்டி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவும் 20 கிலோமீட்டர்ஸ் தான். 1 liter of fuel gives 20 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 கிலோமீட்டர் வண்டி ஓடுது. அப்போ நமக்கு தேவை 1 கிலோமீட்டருக்கு. அதுவும் அதே மாதிரி தான் 3 divided by 20. இங்கே நமக்கு வேணும்னா இன்ட்டு 15,000 தான். சேம் அதே தான் வரப்போகுது. பிகாஸ் இதுவும் 3 தான், 20 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் சேம் அதே ஆன்சர் ரெண்டுத்துக்குமே. 15,000க்கும் அதே தான் அண்ட் பர் கிலோமீட்டருக்கும் அதே தான். இப்போ பாருங்கள், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. 1.75 பர் கிலோமீட்டர். ஸோ நம்ம அது டைரெக்டாகவே அந்த காலமில் எடுத்து போட்டுக்கலாம். அண்ட் இதோடது வேணும்னா இன்ட்டு 15,000 போட்டுக்கலாம். 1.75 இன்ட்டு 15,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 26,250 கிடச்சிடும். சரியா? அதே மாதிரி தான் டயர் அலோகேஷன் பர் கிலோமீட்டர். இதுவுமே பாருங்கள், பர் கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. பர் கிலோமீட்டர் கொடுத்ததுனால அந்த காலம்லேயே நம்ம டேரெக்டாக 0.90 போட்டுக்கலாம். நமக்கு 15,000க்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 15,000 போட்டுக்கலாம். பாருங்கள், 0.90 இன்ட்டு 15,000 போட்டோன்னா 13,500 வந்துருச்சு. சரியா? இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போட்டாச்சு. இதில் நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னென்னா காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் இருக்குது, அதோட எஸ்டிமேட்டட் லைஃப் இருக்குது. அப்போ நம்ம டெப்ரிசியேஷன் இதுக்கு கண்டுபிடிக்கணும். டெப்ரிசியேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளாக தான் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு டெப்ரிசியேஷன் எப்பொழுதுமே போடணும். அப்போ காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் 25 lakh டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் போட்டோன்னா பர் கிலோமீட்டருக்கான காஸ்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ பர் கிலோமீட்டர் தெரிஞ்சிச்சுன்னா இன்ட்டு 15,000 போட்டோன்னா நமக்கு இந்த இது கிடச்சிரும். பாருங்கள், 25 lakhன்றது காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப்ன்றது 1 lakh. ஓகே, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 25 வருது. அந்த 25ஓட 15,000 மல்டிப்ளை பண்ணால் இந்த 3,75,000, அதாவது 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு கிடைச்சிரும். ஆனுவல் கிலோமீட்டர், ரன்னிங் கிலோமீட்டருக்கு இது கிடைக்குது. ஓகே, இப்போ கொஷின் என்னென்னா ரன்னிங் கிலோமீட்டர் பர் கிலோமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், கம்ப்யூட் காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர். அப்போ இந்த காலமை தான் ஆட் பண்ணி போட போகிறோம். ஆட் பண்ணால் பாருங்கள் 36.62 வருது. இதுதான் நமக்கு வந்து கிலோமீட்டருக்கு ஆன செலவு. ஓகே, காஸ்ட் பர் ரன்னிங் கிலோமீட்டர். இது பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட் 5,49,300ன்றது டோட்டல் காஸ்ட், அதாவது ஆனுவல் காஸ்ட். இது 1 கிலோமீட்டருக்கான செலவு 36.62ன்றது. ஓகேவா? ஈஸியாக இருக்குது இல்லையா ப்ராப்ளம்? எஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.